Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு சூப்பரா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 100 கிராம், கடுகு, வெந்தயம், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப், பூண்டு 10 பல், கறிவேப்பிலை 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி 4, புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சிவப்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன், ஜீரக பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், வெல்லம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் குழம்பு மிளகாய் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி, உப்பு, கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காவையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஊற விடுங்க. பேனில் எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பேன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம், கறிவேப்பிலை, பூண்டு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, ஜீரக பொடி, மிளகு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க.
2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 20லேருந்து 25 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வாசனையாக இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதோடு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக வெந்தய பொடி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.